ஹலோ சார், கேக்குதா? இயர் ஆன் இயர் ஹலோ. ப்ரைஸை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணிக்கிறீங்களா? கேளுங்க இயர் சார், ஆன் கம்பேர் இயர் பண்ணிக்கணும். ப்ரைஸ். கம்பேர் பண்ணிக்கணும் சார். அது ஏன் அப்படின்னா அன்னைக்கு அந்த லாஸ்ட் டைம் கூட நான் அதை சொல்லியிருந்திருப்பேன். எதுக்காகனா, இப்போ நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பியூர்லி நான் சொல்லிடுறேன். நான் இன்வெஸ்டர் கிடையாது, இன்வெஸ்ட் பண்ணது கிடையாது. இது பியூர்லி வந்து நம்ம ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறப்ப எனக்கு ஏற்பட்ட ஒரு புரிதலை மட்டும்தான் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றபடி இதை வச்சு நான் வின் பண்ணியிருக்கேன், இதை வச்சு நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேங்கிறதெல்லாம் எதுவுமே இதில் கிடையாது. ஆனால் வந்து என்னென்னா, அதுக்கு நான் ப்ராஃபிட் தான் பண்ணாதான் அது வந்து சக்ஸஸிவாக இருக்குமா அப்படிங்கிறதும், அதுக்கு அப்படி இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம சொல்கிற லாஜிக் கரெக்டாக இருக்கா, அது இன்னொருத்தருக்கு போய் சேருமாங்கிறது தான். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். அந்த ம், விதத்தில் தான் இதையும் ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரெசென்ட் பண்ணுறேன். ம், பொதுவாக நம்ம ம், ம், வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பேங்க்கில் டெபாசிட் போடுற டேட்லேருந்து ஒரு 1 இயர் க்ளோசிங்கில் வந்து நமக்கு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டெபாசிட் பண்ணுறோம். இன்வெஸ்ட்மெண்ட்டை அதை மாதிரி ம், தான் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ நம்ம ம், என்னைக்கு டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த டேட்லேருந்து 1 இயர் கழித்து நமக்கு அந்த ரிட்டர்ன் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டோட கிடைக்குது. அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு சர்டன் பீரியடில், அது ஷார்ட் டர்மாக இருக்கலாம், 3 மந்த்ஸ் இருக்கலாம், 6 மந்த்ஸ் இருக்கலாம், 1 இயர் ம், இருக்கலாம், 2 இயர்ஸ் இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி டிபெண்டிங் அப்பான் ஒரு ரிட்டர்னை நம்ம எதிர்பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். இதில் ம், என்ன ம், பிரச்சனை அப்படின்னா, பேங்க் டெபாசிட்டுங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்லேயுமே டெபாசிட்டுங்கிறது ம், ஒரு சிங்கிள் நாமில் தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஒரே ஒரு அடிஷ்னல் டெபாசிட் ஒன்று இருக்குது. ஸ்வீப் டெபாசிட்னு ஒன்று இருக்குது. அது நம்ம எஸ்பியிலேருந்து, எஸ்பியில் எவ்வளோ பணம் இருக்கோ அது அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்து எஸ்பிஐயில் வந்து நம்ம ஒரு 1 லேக் இருக்குது அப்படின்னா, அதில் ஒரு 10,000 மட்டும் பேலன்ஸ் வச்சுக்கிட்டு 90,000 ருபீஸ் அப்படியே டெபாசிட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். மற்றபடி டெபாசிட்டில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வேறு பெருசாக எதுவுமே நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. ஆனால் மார்க்கெட் அப்படி ம், கிடையாது. மார்க்கெட்டில் நமக்கு வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் நம்ம டெபாசிட் பண்ணுறோம். வேறு ம், டைம் பீரியட் எல்லாம் நிறைய இருக்கிறனால ஒவ்வொருத்தரும் வேறு காலகட்டத்தில், இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற டைமில் நான் பண்ணுறதில்ல, நான் பண்ணுறப்ப நீங்கள் மற்ற யாருமே பண்ணுறதில்ல. யார் யாருக்கு எப்பப்போ கன்வீனியன்ட் இருக்கோ அப்போல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்போ ம், அதுலேருந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் மார்க்கெட்டில். ம், 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 அதுதான் நமக்கு வந்து இங்கே இருக்கிற பெரிய இஷ்யூ. இப்போ நீங்கள் பேங்க்கில் போய் நீங்கள் இன்னைக்கு போட்டாலுமே அது 1 இயர் தான், நான் போட்டாலுமே அன்னையிலேருந்து 1 இயர் தான். ஆனால் மார்க்கெட் அப்படி கிடையாது. மார்க்கெட்டில் நீங்கள் ம், போடுற டேட்டு வேறு, நான் போடுற டேட்டு அது அதே. உங்களுக்கு ஒரு வருஷத்தில் இதே ரிட்டனும், எனக்கு நான் என்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேனோ அன்னைக்கு அதே ரிட்டனும் கொடுக்கணுங்கிற அவசியம் மார்க்கெட்டுக்கு கிடையாது. அப்போ எப்போ அது ம், ம், மார்க்கெட் அது நமக்கு ரிட்டர்ன் தரும் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து பெரிய பிளேயர்ஸ் வந்து எப்போ பல்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்க வந்து எவ்வளோ நாள் அதை ஹோல்டு பண்ணுறாங்க, ஹோல்டு பண்ணி அதில் எவ்வளோ ப்ராஃபிட் எதிர்பார்க்குறாங்க, அதை எப்போ அவங்க மெச்சூர் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் நம்ம ம், கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த டைமில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற டைமில் நம்ம போட்டுட்டு அவங்க வித்ட்ரா பண்ணுற டைமில் நம்ம வித்ட்ரா பண்ணாதான் நமக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ ஒரு ம், இறங்கி இருக்க, இப்போ நீங்கள் கூட நேற்று இந்த டாடா எலக்ஸி நீங்கள் ஹையர் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னீங்க. இப்போ மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. ஆமா. அது அப்போ வந்து என்னன்னா, நம்ம ஒரு ராங்கான டைமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அப்போ என்னன்னா, ம், பெரிய பெரிய ம், இன்வெஸ்டர்ஸ் எக்ஸிட் ஆகிற டைமில் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அப்போ டெபாசிட் பண்ணுறோம். அப்போ ம், ம், அதுலேருந்து 1 இயருக்கு அது லாபம் தரணுங்கிற அவசியம் நமக்கு அதுக்கு இல்லை. ம், கமிட்மெண்ட் கிடையாது. ம், மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம எப்பெல்லாம் பணம் கொண்டு வந்து போடுறோமோ அதுலேருந்து நம்ம ம், எதிர்பார்க்குற ஒரு டைம் வரையும் அந்த டைமுக்கு அது வந்து நமக்கு ரிட்டர்ன் தரணுங்கிற எந்த கண்டிஷனோ கம்பல்ஷனோ ம், மார்க்கெட்டுக்கு கிடையாது. அப்போ நமக்கு டேலண்ட் ம், இருந்தால் மட்டும்தான் எந்த டைம் ரைட் ம், டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், ரைட் டைமில் எக்ஸிட் ஆகுறோங்கிறது நம்ம வந்து ம், பார்க்க வேண்டியது. அது எல்லாருனாலையும் முடியுமா அப்படின்னா, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. மார்க்கெட்டில் நமக்கு ம், அதீத எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நாளோ ஒரு வாரமோ ஒரு மாதம் ஒரு வருஷம் கூட பத்தாது. மோர் தேன் ஒரு 5 to 6 இயர்ஸ் 10 இயர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸே ம், வருது. அவங்க தான் அதில் வந்து சஸ்டெயின் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பார்க்குறாங்க. அப்போ நான் எப்படி ம், இதை இப்போ பார்க்குறேன் அப்படின்னா, ஜென்ரலாக வந்து ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம இங்கே வந்து ஸ்டாக்குங்கிறது நான் நிஃப்டியை மட்டுமே எடுத்துக்கிறேன். ஏன்னா நிறைய ஸ்டாக் இருக்கிறனால இப்போ நிஃப்டி மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ம், நிஃப்டி ஒரு ம், ம், ஸ்டாக்காகவே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அப்போ ஒரு நிஃப்டியில் ம், நான் வந்து ஒரு இப்போ இந்த இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் எனக்கு அது எவ்வளோ லாபம் தரும் அப்படின்னு பார்க்குறப்ப
அது கரெக்டான ம், டைமா, இந்த டைம் வந்து நமக்கு மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு கரெக்டான டைமா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ம், அதுக்கு நான் என்ன ம், பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர்ல அந்த ப்ரைஸ் எங்க இருந்தது, சேம் ம், இப்போ செப்டம்பர் நமக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட் செப்டம்பர்ல ம், தான் மார்க்கெட் வந்து அங்கேருந்து தான் டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு, நமக்கு ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ம், வந்து பெருசா வந்து மேலே போகவே இல்லை, நமக்கு போகவே இல்லை. ம், தொடர்ந்து ம், கீழே இருக்கு. ஆனா கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் சைடு வைஸ்ல உங்களுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட். அப்ப ம், நம்ம இங்க என்ன பண்றோம், அதை வந்து வெறும் நம்ம ஒரு இதா பார்த்தா பார்க்க முடியாதுங்கிறதுனால அதை ஒரு இண்டிகேட்டரா நம்ம வந்து ம், அதை வந்து நம்ம ஒரு பிளாட் பண்ணியிருக்கோம். அந்த ம், இண்டிகேட்டர் வந்து இது மதன் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு ஒரு தேங்க்ஸ், அவர் தான் பண்ணி கொடுத்தது. இப்போ இது ம், வந்து நான் வெறும் கரண்ட் மந்த் மட்டும் பிளாட் பண்ணியிருக்கேன். அதாவது இது இது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம், லாஸ்ட் ஆகஸ்டோட ஹை அண்ட் லோ, ஓப்பன் க்ளோஸ் இருக்கும். ஜூலையோட ஹை அண்ட் லோ, ஓப்பன் க்ளோஸ் இருக்கும். இப்போ செப்டம்பரோட ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இருக்கு, இந்த நாலுமே இருக்கு. இப்போ மார்க்கெட் என்ன ட்ரை பண்ணுது அப்படின்னா, லாஸ்ட் செப்டம்பரோட பாட்டம்ல சப்போர்ட் எடுத்து மேலே மூவ் பண்றதுக்கான ஒரு முயற்சியை எடுக்குது. இதை வந்து இது ம், ஃபெயிலியர் ஆகுமா ஆகாதா அப்படின்னா, செப்டம்பரோட லோக்கு கீழே வரணும், வந்தால் மட்டும்தான் இந்த மொமெண்டம் வந்து திருப்பி உங்களுக்கு டவுன் சைடில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரி, இந்த மாதம் இன்னும் வந்து ஒரு 20 நாள் நமக்கு டைம் இருக்குது. அப்போ அடுத்த மாதம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, நம்ம நெக்ஸ்ட் மந்தோட லெவலை இங்கே பிளாட் பண்ணிக்கிறோம். அப்போ நெக்ஸ்ட் மந்தோட லெவலுக்கு இன்பிட்வீன் தான் இருக்குது மார்க்கெட். அதாவது இந்த ரெட் லைன்ங்கிறது வந்து ரெட் லைன் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்தோட லெவலு. நான் கரண்ட் மந்த்தை க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ரெட் மந்த் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சைடு வந்து அக்டோபர் மாதத்தோட இன்சைடில் இருக்குது. அப்போ நமக்கு மார்க்கெட் என்ன இருக்குன்னா, பெரிய அளவில் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. அப்போ பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் போகும் அப்படின்னா கரண்ட் மந்தோட லெவல். அப்போ கரண்ட் மந்தோட லோக்கு கீழே இருக்கு, லோக்கு மேலே தான் ட்ரேட் ஆகுது. ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் மந்தோட ஆஹ் அந்த ரேஞ்சுக்குள்ளார தான் ட்ரேட் ஆகுது அப்படின்னா, அப்போ மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ இப்போ வந்து நமக்கு இந்த கரண்ட் மந்த் லாஸ்ட் இயர் ஆகஸ்டோட லோக்கு கீழே ட்ரேட் ஆகுறதுனால, அது அதிகபட்சமா உங்களுக்கு இந்த ப்ளூ கலராக நான் பிளாட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது ம், ஒரு 1 மினிட். லாஸ்ட் செப்டம்பர் வந்து நமக்கு வந்து ஒரு கிரீன் கலர்ல, அதாவது பாசிட்டிவான க்ளோசிங்ல தான் முடிஞ்சிருக்கு. அதனால இங்க வந்து அது ப்ளூ கலர்ல பிளாட் பண்ணியிருக்கோம் கலரை. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல பிளாட் பண்ணியிருக்கிறது வந்து லாஸ்ட் செப்டம்பர் ஓப்பன்ல இருந்து க்ளோஸ் வந்து பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப ஓப்பன் இங்க இருக்கு, லோ இங்க இருக்கு. அப்ப இன் பிட்வீன் ஓப்பன் டு லோ தான் மார்க்கெட் வந்து இப்ப ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப இன்னொன்னு இதுல பார்க்கலாம். இப்ப லாஸ்ட் மந்த் எங்க இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இப்ப லாஸ்ட் மந்த்ல தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது மார்க்கெட். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப முந்தா நேத்து வந்து மார்க்கெட் கேப் அப் ஆகி மேல போய் அங்கிருந்தா ரிஜெக்ட் ஆச்சு. இன்னைக்கும் மேலே போயிட்டு அங்கிருந்தா, அதாவது லாஸ்ட் ஆகஸ்டோட உங்களுக்கு ஆகஸ்டோட இது பார்க்குறேன் ஒரு நிமிஷம். ஆகஸ்ட்டும் பாசிட்டிவ் தான், பாசிட்டிவான க்ளோசிங் தான். ஓப்பன் டு ஓப்பன் க்ளோஸ் மேலே தான் இருக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பாசிட்டிவ் க்ளோசிங்னாக்க நமக்கு இந்த இடம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கிரீன் இடங்கிறது, இது வந்து கிரீன், இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டோட ஓப்பன். இந்த ஓப்பன் பக்கத்தில் போயிட்டு தான் இந்த மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகுது. அப்போ நமக்கு ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருக்கு. லாஸ்ட்டு ஆகஸ்ட்டை விட ஆகஸ்ட்டோட கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு வந்து அதுக்கு கீழேயும், செப்டம்பரை கம்பேர் பண்ணுறப்ப அதோட லோக்கு மேலேயும், அக்டோபரை கம்பேர் பண்ணுறப்ப இன்பிட்வீன் அக்டோபரும் இருக்கும் மார்க்கெட். அப்போ இது உள்ளார தான் ட்ரேட் ஆகணும். சரி, இது உள்ளார எப்படிலாம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸாக எடுத்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப இங்கே நீங்கள் பார்க்கலாம். நவ ஏப்ரல் மாதம் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கேப் டவுன் நடந்துச்சு. அந்த கேப் டவுன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எதுக்கு சப்போர்ட் எடுத்துருக்குன்னா, அதாவது 2024 ஏப்ரல் மாதத்தோட இந்த இடத்துல ஓப்பன் ஏதோ ஒன்று இருந்திருக்கலாம், லோ இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று இருந்திருக்கலாம். நான் அதை பார்க்குறேன் ஒரே நிமிஷம். லோ, அதாவது 2024 ஏப்ரல் லோவோட லோவில் தான் பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டு அங்கேருந்து தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு.
அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கன்சிக்யூட்டிவாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ப்ரீவியஸ் மந்தோட ஹைக்கு மேலேயே தான் எல்லா மந்த்துமே ட்ரேட் ஆகி வந்தது. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அது சஸ்டெயின் மேலே போய் உங்களுக்கு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி இன் பிட்வீன் அந்த ப்ரீவியஸ் மந்த்தை கம்பேர் பண்ணுறப்ப ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் இந்த 3 மாதமே பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் ரேஞ்சிலேயே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதுக்கு மேலே போனால் மட்டும்தான் ஃபர்தராக வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இதில் ப்ரிடிக்ட் பண்ணலாம் வந்து நெக்ஸ்ட் மந்த் எந்த ரேஞ்சுக்குள்ளார இருந்தால் ஒரு மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த மூமெண்டம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்கலாம். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நான் சொல்கிற அந்த ரைட் டைம் ஆஃப் டெபாசிட்டுங்கிறது இந்த மாதிரி இடம் தான். இந்த தான் ரைட் டைம் ஆஃப் டெபாசிட். அதாவது எப்போல்லாம் ஒரு ஒரு ப்ரைஸ் வந்து அந்த ரேஞ்சை விட்டு பிரேக் அவுட் ஆகி மேலெல்லாம் வருதோ அதுதான் இன்வெஸ்டார் வந்து அவங்க வந்து அக்குமுலேட் பண்ணி அதை வந்து மேலே கொண்டு போகிற முயற்சி எடுக்கிறாங்க. இங்கே இதெல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, டெபாசிட்டை வித்ட்ரா பண்ணுறாங்க. நம்ம இந்த வித்ட்ரா பண்ணுற இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு லாஸ் தான் வரும். அப்போ இப்போ இங்கேருந்து அவங்க டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு என்னன்னா ஒரு அஷூரன்ஸ் இல்லை. என்ன அஷூரன்ஸ் இல்லை அப்படின்னா இது வந்து ப்ரீவியஸாக நடந்த லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகலை அப்படிங்கிறப்ப நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுறதை விட எப்போ வந்து லாஸ்ட் இயரோட மேலே ட்ரேட் ஆகுதோ அந்தந்த மந்த்துக்கு மேலே ட்ரேட் ஆகுதோ அப்போ நம்ம வந்து இதுதான் வந்து ஒரு நமக்கு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி டு டெபாசிட்னு நம்ம நினச்சிக்கிட்டு இங்கே இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அதை 1 வருஷமோ 2 வருஷமோ இல்லை இந்த ட்ரெண்டோட நீங்கள் ட்ராவல் பண்ணியோ ஒரு இன்வெஸ்டர் வந்து ட்ராவல் பண்ணி அவங்க ப்ராஃபிட் பண்ணலாம். இதுதான் நம்ம டெபாசிட் பண்ணுற இடமும் வித்ட்ரா பண்ணுற இடமும் இதுதான் இருக்கணும். இப்படி தான் நம்ம வந்து ஒரு லாங் டேர்மில் வந்து நம்ம பண்ண முடியும். இப்போ இதை வந்து நீங்கள் கேட்கலாம், இந்த இடத்த ஏன் நம்ம கேப்சர் பண்ண முடியாதா அப்படின்னு நம்ம கேட்கலாம். இதையும் கேப்சர் பண்ணலாம். இதை வந்து நம்ம வந்து லாஸ்ட் 1 இயரோட கம்பேர் பண்ணுறப்ப லாஸ்ட் 2 இயர்ஸ் கம்பேர் பண்ணலாம், 3 இயர்ஸ் கம்பேர் பண்ணலாம், 4 இயர்ஸ் கூட கம்பேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். இப்போ இந்த இந்த இண்டிகேட்டர் அவ்வளோ கொஞ்சம் க்ளீனாக இருக்காது. இது நான் சும்மா சாட் ஜிபிடியில் போட்டது. போட்டது அதே அந்த மாதிரி கிளாரிட்டியோட இருக்காது. இது வந்து லாஸ்ட் 4 இயர்ஸ் கம்பேர் 3 இயர்ஸ் கம்பேர் பண்ணியிருக்கேன். சாரி 4 இயர்ஸ். அப்போ லாஸ்ட் 4 இயர்ஸில் வந்து அது சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் அடுத்தடுத்த லெவலுக்கு அது போகுது. அப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம். இது மாதிரி வந்து ஒரு ப்ரைஸ் வந்து கண்டினியூஸாக டவுன் ஆகுது அப்படின்னா அப்போ அது எந்த இயரை ரெஃபரன்ஸாக எடுத்துக்க போகுதுங்கிறது நமக்கு அது தெரியாது. அப்போ நம்ம அந்த ப்ரீவியஸ் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அது மாதிரி நம்ம பேக் போகிறப்ப நமக்கு வந்து தெரியும் இது இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆக போகுது ஆகுதா சப்போர்ட் எடுக்குதான்னு. ஆனால் கிளியர் கட் ட்ரெண்டுங்கிறது வந்து நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா லாஸ்ட் 1 இயரை கம்பேர் பண்ணால் போதும். மற்றது எல்லாமே வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு ஜிக்ஜாக்கா அது இன்பிட்வீன் இருக்கும், நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணும், நிறைய கன்ஃபியூஸ் பண்ணும். ஏன்னா வந்து நீங்கள் இங்கே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அதுக்கு அடுத்த வருஷத்தில் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். அப்போ இங்கெல்லாம் வந்து நம்மளால் ஒரு கிளியர் கன்க்ளூஷனுக்கு நமக்கு இங்கே வர முடியாது. அதனால வந்து நம்ம என்னன்னா ஒரு லாஸ்ட் 1 இயர் மட்டுமே நம்ம வந்து கம்பேர் பண்ணுறப்ப நம்ம சரியான இடத்த செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நீங்கள் அந்த உதாரணத்துக்கு அந்த டாட்டா இதை போடுறேன் நான், உங்களுக்கு தெரியும். இப்போ இது இது எந்த சார்ட்டில் பட்டாலும் இந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு மார்க்கெட் மேலே போனது தெரியும், எல்லாமே நடந்ததெல்லாம் தெரியும். ஆனால் நமக்கு இன்பிட்வீன் என்ன நடந்திருக்கு இப்போ நம்மலாம் ஒரு அதாவது அது பெரிய பூதமாக வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அதை போய் ஐயோ இவ்வளோ தூரம் போயிருக்கேன்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த பூதம் நம்மளை என்ன பண்ண போகுது அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணாங்கிறது தெரியாது, நமக்கு தெரியாது. அப்போ நம்ம இங்கே பார்க்கலாம், நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம கம்பேரிசன் இருக்கப்ப அது இன்பிட்வீன் லாஸ்ட் இயரோட அந்த கரண்ட் மந்தோட லோ உள்ளார வர்றப்ப அது ஆல்மோஸ்ட் கன்சல்டேஷனுக்கு போயிடும் அந்த ஸ்டாக்கு. எப்போ இது மாதிரி வருதோ நீங்கள் வந்து ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் அது க்ளோஸ் வைக்கிறப்ப அந்த லெவலுக்கு மேலே எடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு திருப்பி எந்த மந்த்துக்கு உள்ளார வந்துருச்சோ அப்போ நீங்கள் எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடலாம். அது சேஃபர் சைடான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இங்கே இருக்கும் உங்களுக்கு.
ரொம்ப டைம் ஃப்ரேம் கம்மியாக பார்க்குறவங்க டெய்லி டைம் ஃப்ரேமில் கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு இந்த இந்த மந்த் இங்கே க்ளோஸ் ஆகுது மேலே போகலாம் அப்படின்னா அடுத்தது இது கீழே வந்துச்சுன்னா எக்ஸிட் ஆயிட வேண்டியதுதான். ஏன்னா நீங்கள் எப்போ அந்த லாஸ்ட் இயரோட கரண்ட் மந்த்துக்கு மேலே ட்ரேட் ஆகுதோ அப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து அந்த அந்த பொசிஷனை நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து எந்த ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயருக்கு எந்த ஒரு மந்த்தையுமே அது வந்து கிராஸ் பண்ணவே இல்லை. சரி, இங்கேருந்து அது சப்போர்ட் எடுக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு லாஸ்ட் 4 இயர்ஸோட டேட்டானா அது சப்போர்ட் எடுக்கும். அது எடுக்க ஆனால் இது கூட என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அதிகபட்சமாக இது வரையும் இந்த கேப் வரையும் அதை கேப்பை ஃபில் பண்ணலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அது போகுமா என்னங்கிறது நமக்கு வெயிட் அண்ட் see தான் நம்ம பார்க்கணும். அப்போ இது எப்போ ஆக்சுவலாக மூவ் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷன் நடந்துகிட்டே வரும். இந்த கன்சல்டேஷன் நடந்துகிட்டே வரும், வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த சைடு வைஸ்லேயே போயிட்டு ஒரு நியர் பார்த்தீங்கன்னா இப்போ 2026 செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் இங்கேயே ரன் ஆகிட்டே இருக்கிறப்ப அந்த 2025 செப்டம்பருக்கு மேலேயோ ஜூலைக்கு மேலேயோ அந்த 2025 கம்பேர் பண்ணுறப்ப அது ஏதாச்சும் ஒரு மந்த்துக்கு மேலே போகிறப்ப தான் உண்மையான டாடா இஎல்எக்ஸ்எக்ஸ் வந்து மூமெண்டம் கிடைக்கும். அது வரையும் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அது ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு ஸ்டேஜஸஸ்லாம் இந்த மாதிரி இருக்கும். இது புரிஞ்சிச்சா? நான் எதுவும் சொன்னது நான் தொடர்ந்து பேசிட்டே இருக்கேன் எதுவும். ஹலோ. சிவகுமார் சார், எனக்கு கொஞ்சம் பேசிக்கான ஒரு டவுட்டே வந்துச்சு. ஏன்னா சொல்லுங்க. நான் டக்கு ஒரு ம், என்னோட கான்சென்ட்ரேஷன் வந்து இந்த லாஸ்ட் மினிட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் சிதறி போயிடுச்சு. சரி ஆனால் ரொம்ப சரி. பேசிக்கா அந்த நீங்க ப்ளூ கலர்ல கோடு போட்டிருக்கீங்களா? ஆமாம் ஆமாம் அது சார், ஆமாம் சார். போன மாதம் அது ஆன் பண்ணுங்களா சார் ஒரு நிமிஷம்? இந்தா வரேன். இது ஓகே. இது வந்து ம். மந்த் ஆன் மந்த் இருக்கு வச்சுக்கோங்க. அது எஸ். ஓகேங்களா? இல்லை, ஆகஸ்ட் இப்போ இயர் ஆன் மந்த். செப்டம்பர் மாதம் இயர் ஆன் இயர் ஆன் இயர் மந்த். இயர் ஆன் இயர் இயர். இயர்னா போன வருஷத்துடைய செப்டம்பர் ப்ரைஸ் இது. எஸ், கரெக்ட் சார், கரெக்ட் கரெக்ட். ஓகே, அதுதான் நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். என்ன இது அப்படின்னா இயர் ஆன் இயர்ன்றது போன வருஷம் 2004 செப்டம்பருடைய ப்ரைஸ் ஹை அண்ட் ஹை நாலு அண்ட் நாலு ஓப்பன் ஹை ஓப்பன். லைன் ஆமாம் எல்லாமே வந்து ப்ளூ கலர்ல இருக்கிறதுனால எது ஹை எது லோ எது ஓப்பன் எது ஏன்னா எல்லாமே மிக்ஸ்டா சார். இருக்கலாம். ஏன்னா மேல இருக்கிறது ஹையர், மேல இருக்கிறது கீழே இருக்கிறது ஹை லோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஆமாம் சார். உள்ளுக்குள்ள இருக்கிற ரெண்டு லைன் எது ஓப்பன் எது லோன்னு தெரியாது unless we know the color of the candle. ஐயா அந்த பிங்க்ல கலர் வந்து இருக்கிறனால கேண்டலோட இதா? ஓகே ஓகே, அப்போ ஆமாம் சார், இந்த ஆமாம். கலர் இருந்தா அப்போ ஓப்பன் வந்து மேல இருக்கிறது, க்ளோஸ் வந்து க்ளோஸ் வந்து கீழே இருக்கு. கீழே இருக்கு. ஆமாம் சார், ஆமாம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு ப்ரெடிக்டரா நீங்க யூஸ் பண்றீங்க. ஆமாம் சார். ப்ரெடிக்டர் ஸோ நான் ஒரு இது ஒரு தியரியாக தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ப்ராக்டிக்கலாக இது இது வாட் இஸ் த தியரி? இது இது என்ன எது எது எப்படி இல்லை. தியரி கோரிலேட் மீன்ஸ் பண்ணும்? ஒரு டெக்னிக்கல். நான் ஆக்சுவலாக வந்து நான் இ- இ- இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை அப்படியே நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலை, நான் பண்ணலை. ஆக்சுவலாக ம், இதுதான் ஒரு அதாவது எதுக்காக நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஜென்ரலாக வந்து நீங்கள் யாராக இருந்தாலுமே ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னா ஒரு இயர் ஆன் இயர் தான். அப்போ ம், அந்த ம், இயர் ஆன் இயர்ல நம்ம என்ன ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும், போன வருஷம் இன்வெஸ்ட் பண்ணோமே இந்த வருஷம் நமக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னு தான் பார்ப்போம், ஜென்ரலாக பார்ப்போம். நம்ம ஓகே. வந்து ஒரு ம், 5 இயர்ஸ்க்கு பார்க்குறோம், 10 இயர்ஸ் பார்க்குறோம்னா அந்த மாதிரி எல்லாம் பெருசாக யாரெல்லாம் அவ்வளோ நாள் ஹோல்டு பண்ணி இல்லை ப்ராஃபிட் பண்ணுறதுங்கிறது சிரமம். அப்போ ம், அட்லீஸ்ட் ம், மினிமம் ஒரு ஒரு நல்ல பீரியட்னு பார்த்தா 1 இயர் தான். அப்போ லாஸ்ட் 1 இயரில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப போன செப்டம்பரில் இந்த டாட்டா இது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னாக்க இந்த வருஷம் அது ம். கண்டிப்பாக வந்து லாஸில் தான் இருக்குது. எவ்வளோ லாஸில் இருக்குது? கரெக்ட். இது க்ளோஸ் ப்ரைஸு எழுநூற்றி ம். எழுபத்தி 7721 ரூபா. இப்போ இருக்கிறது வந்து 5754 ரூபா இருக்குது. இது லாஸ் தான், ஓகே ஓகே கம்பேரிட்டிவ் சரி. லாஸ். ஆ ஆ அப்போ நம்ம இது மாதிரி ஒரு அந்த 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 லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுறப்ப அந்த ப்ரைஸ் வந்து மேலேயே போல நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ம், இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து லாஸ்ட் தான் பார்ப்போமே ஒழிய அதை மந்த் ஆன் மந்த் கம்பேர் பண்ணுறதே யாரும் கிடையாது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போன வருஷம் இந்த ப்ரைஸ் எங்கே ம், இருந்துச்சு, இந்த வருஷம் இந்த இந்த இடத்துல ம், இருந்துச்சு அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணுறதில்ல. அதனால தான் சொன்னேன் நம்மளோட டெபாசிட் ம், டைம்ங்கிறது மார்க்கெட்டில் வந்து வேற 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 இடத்துல இருக்கு. அது ம், ம், எல்லாத்துக்குமே அந்த மார்க்கெட் வந்து 1 இயர்க்கு ரிட்டர்ன் ம், கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பேங்க்கு மாதிரி ம், ம், நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸட் பீரியட் சொல்ல முடியாது. அது வந்து ப்ரைஸ் டவுன் ஆயிட்டு இருக்கு. அப்போ அந்த ம், டவுன் எப்போ நம்ம ம். கம்பேர் பண்ணலாம்னா அது லாஸ்ட் ம். மந்த் லாஸ்ட் இயரில் கரண்ட் மந்த்துக்கு எப்படி இருந்தது அப்படி நம்ம பொதுவாக சொல்லுவோம்ல 52 வீக்ஸ் ஹை சரி. மார்க்கெட் சொல்லுவோம்ல. அதை ம், அது ம். சரி, பார்த்தீங்கன்னா இது எனக்கு புரியுது. ஆமாங்க.
போன வருஷத்துல நம்ம இதே இதுல வந்து போட்டிருந்தா, பேங்க்ல போட்டிருந்தா ஒரு 7% வரும். ஆனா இந்த டாடா கிடைச்சிருக்கும். எல்ஐசியில போட்டதுல பாத்தீங்கன்னா நமக்கு நட்டமா இருக்கு. ஓகே. நஷ்டமா இருக்கும். ஆமா. அடுத்து என்ன சொல்றீங்க அடுத்தது சார்? வந்து அடுத்து. நம்ம எப்ப இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. இப்ப ஆ. உதாரணத்துக்கு நீங்க லாஸ்ட் நவம்பர் 23 நவம்பர்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலதான் இருக்கு நவம்பர் பண்றீங்கன்னா, எப்ப அது இன்சைடு இருக்கோ நீங்க வித்ரா பண்ணிக்க வேண்டியதுதான். இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த ட்ரெண்ட் மூமெண்டம் கண்டினியூ பார்க்கணும் அப்படின்னா, இது இது மாதிரி வந்து அது எந்த ஒரு ஒரு லைனையுமே டச் பண்ணாம மூவ் ஆகுறப்ப மட்டும்தான் அது உங்களுக்கு கண்டினியூஸா அது ரிட்டர்ன் தரும். இல்லாட்டி அது ம். வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஜிக்ஜாக்கா வந்து உங்களுக்கு உங்களுக்கு ரேஞ்ச் பவுண்ட்லயே இருக்கிறப்ப வந்து கண்டிப்பா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாபத்துல தராது. அந்த ரேஞ்ச் பவுண்டை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இந்த ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணிக்கிறோம். அப்ப நமக்கு இந்த மாதிரி வந்து மேல போற மாதிரி இருந்தாலும் கூட அது சரியான ரிட்டர்ன் இல்லை. ஏன்னா பாத்தீங்கன்னா அது ஏதோ அது வந்து நம்மகிட்ட டெபாசிட் வாங்குது, நான் மேல போறேன் நீ வந்து டெபாசிட் பண்ணுன்னு சொல்லிட்டு கடைசியில வந்து அது ரிட்டர்ன் கொடுக்காம அது திருப்பி நமக்கு கீழே வருது. அப்ப இதை நம்ம ம். எப்படி மானிட்டர் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த பிரைஸ் வந்து ம். கண்டினியூஸா லாஸ்ட் இயரோட எந்த ஒரு லெவலையுமே டச் பண்ணாம மூவ் ஆயிட்டு இருக்கா அப்படிங்கறத தான் கம்பேர் பண்றோம். இதை ம். நீங்க 1 இயர் கம்பேர் பண்ணலாம், 2 இயர்ஸ் கம்பேர் பண்ணலாம், 3 இயர்ஸ் கூட கம்பேர் பண்ணலாம். அதை தான் நான் இதுல போட்டிருக்கேன். அந்த ம். சார்ட் கொஞ்சம் உங்களுக்கு இதுல கொஞ்சம் கன்ஃபியூசரா இருக்குங்கிறதுனால அதை நான் பிளாட் பண்ணல. ம். ம். இப்போ ம். அது அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, லாஸ்ட் 1 இயரை மட்டும் நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம். இது மாதிரி நீங்க வந்து ம். இப்போ ப்ரெசென்ட் கூட பார்க்கலாம். இப்போ ப்ரெசென்ட்ல இப்போ ம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. இப்போ நான் ம். வந்து பேங்க் நிஃப்டி போடுறேன். அதுல ம். உங்களுக்கு கொஞ்சம் இந்த லாஜிக் என்னன்னு புரியும். ம். நிஃப்டி வந்து உங்களுக்கு செப்டம்பர்ல இருந்து கீழே டவுன் ஆச்சு. ம். அது வந்து எங்க வந்து சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா, 2024 ஏப்ரலோட லோக்கு சப்போர்ட் எடுத்துச்சிங்க. ம். லோ ம். அது ம். கரண்ட் மந்தோட அதாவது எப்போ உள்ளார வந்துருச்சு, மார்ச் மாசமே அது உள்ளார வந்துருச்சு. அதாவது ம். மார்ச் கம்பேர் பண்ணீங்கன்னா நிஃப்டியில் எந்த லாபமும் இல்லை. ம். ம். மார்ச் ஏப்ரல் டு ஏப்ரல் கம்பேர் பண்றப்ப ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண இடத்துக்கு அது வந்துருச்சு. ம். அப்ப ஏப்ரல் நீங்க யாராச்சும் ஒருத்தர் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னாக்க, பிரேக் அவுட் கொடுக்குறப்ப ம். இந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இங்க ம். உதாரணத்துக்கு இங்க க்ளோசிங் வந்து 22,850னா இங்க க்ளோசிங் ஆயிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க இன்பிட்வீன் சேனல் உள்ளார வந்ததுங்கிறது வந்து உங்களுக்கு 24,500. அப்ப ம். கிட்டத்தட்ட வந்து ம். ஒரு 3000 பாயிண்ட் வந்து நம்ம கேப்சர் பண்றோம். ம். ம். எதனால கேப்சர் பண்றோம்? அது லாஸ்ட் இயரோட கரண்ட் மந்த்க்கு மேல ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில மட்டும்தான் பண்றோம். அப்ப நமக்கு அந்த நம்பிக்கை எப்ப போகுது? ஜூலை மாசம் போயிடுச்சு. அது லாஸ்ட் ஜூலைக்கு உள்ளார வந்துருச்சு. அப்ப சம்திங் ஏதோ நடக்க போகுதுங்கிறது, இந்த ரேலி கண்டினியூ ஆகாதுங்கிறது தெரியுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஸோ நம்ம இங்க டெபாசிட்டை இங்க வித்ரா பண்றோம். ஸோ இப்போ நான் இது மாதிரி சொல்லலாமா? அதான் நீங்க சொன்னது அந்த அதாவதுன்னா, போன வருஷத்தோட சேம் மந்தோட ஹையை கிராஸ் பண்ணா என்டர் பண்றேன். ஆமாங்க சார். அந்த ஹையை வந்து கிராஸ் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னா வெளியே வந்துடுறேன். நீங்க வந்து இயர் மந்த். ஆமா அந்த ஹையை பேஸா வச்சுக்கலாம். அந்த ஹையை வந்து நம்ம மார்க்கா வச்சுக்கலாம். அதுக்கு மேலேயும் கீழே எப்ப ட்ரேட் ஆகுதோ அப்ப நீங்க எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடும். அதான் மேலே போச்சுன்னா நம்ம என்டர் பண்ணிக்கலாம். அதே ஆமாம். வந்து மந்த் ஹையை வந்து பியர்ஸ் பண்ணி கீழே வருதுன்னா வெளியே வந்துடலாம். வெளியே வந்துடலாம் சார், வெளியே வந்துடலாம். ஓகே. 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 இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ்ல நம்ம அதை பண்ணலாம். நம்ம இன்ட்ராடே ஆ. மாதிரி இதை வந்து நமக்கு ஒரு இன்ட்ராடே யூஸ் பண்ண முடியாது. இதை நம்ம வந்து ஒரு ம். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு 1 மந்த், 3 மந்த்ஸ், 2 மந்த்ஸ் அந்த மாதிரி ம். பண்ணலாம். இல்லை நீங்க ஒரு ம். ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்ஜின், எனக்கு ப்ராஃபிட் வேணும், எனக்கு ஒரு 10% வந்தா போதும், அந்த 10%க்கு ம். நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்னா, எப்போல்லாம் வந்து அது அந்த மந்த்தில் லாஸ்ட் இயரோட மந்த்துக்கு மேலே ட்ரேட் ஆகுதோ அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து நீங்கள் ஒரு 10% 15%க்கு வந்துடலாம். இல்லை என்னால் இன்வெஸ்ட் ம். பண்ண முடியும், ஹோல்டு பண்ண முடியும், கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரெண்டோட ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணி அந்த ட்ரெண்ட் ம். எப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸாஸ்ட் ஆகுதோ அப்போ நீங்கள் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ம். இப்போ நம்ம இதை ஏன் நம்பலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு பாருங்க, ம். இது மார்ச் மாதம் அது அதோட மந்த்துக்கு மேலே போயிடுச்சு. அதாவது என்னன்னா அவங்க ம். இங்க கரெக்ஷன் ஆன ஒரு மார்க்கெட்டு அவங்க என்ன பண்றாங்க, மார்ச் டு மார்ச் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ்ன்னு காமிச்சிட்டு அங்கேருந்து ஒரு புது கணக்கு ஆரம்பிக்கிறாங்க. நியூ அக்கௌண்ட் ம். ஆரம்பிச்சு இங்கேருந்து நம்ம நம்ம வந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போகலான்னு முயற்சி எடுக்கிறப்ப
இங்கே சில சம் நியூஸஸ் வந்தது. அது வந்து என்ன ஆகுது, இந்த மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து அஃபெக்ட் பண்ணி அப்பவும் என்ன பண்ணுறாங்க பாருங்க, அவங்க வந்து ஏப்ரலோட லோவுக்கு கீழே விடலை, அந்த கரண்ட் ம், மந்தோட ம், லோக்கு கீழே விடல, அங்கேருந்து திருப்பி பவுன்ஸ் பண்ணி மேலே பண்ணுறாங்க. அதாவது என்னன்னா, அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இங்கே இன்வெஸ்ட் பண்ணதோட இங்கே இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி இந்த மார்க்கெட்டை ஃபர்தராக மூவ் பண்ணி தொடர்ந்து கொண்டு போயிடுறாங்க மேலே. மேலே கொண்டு போயிட்டு ம், இங்கே தான் இதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து ஃபியூயல் இல்லை. எதுனா மேக்ரோ மைக்ரோ எக்கனாமிக்ல எதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம ரீசனோ என்ன எதுன்னு நம்ம பார்க்க முடியாது. நமக்கு தெரிஞ்சது இந்த சார்ட்டு இதை மட்டும்தான், இந்த லாஜிக்கு. அப்போ இதற்கு உள்ளார வந்துருச்சா, நம்ம எக்ஸிட் ஆகிட்டு வெளியே இருக்கலாம். வெளியே ம், இருக்கலாம். ஒரு ம், ஆப்ஷன் செல்லர் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ம், ஒரு மந்த்லி ஆப்ஷனை இங்கே கால் ஆப்ஷனை செல் பண்ணலாம். ம், ம், இப்போ உதாரணத்துக்கு இது என்ன மந்த் உங்களுக்கு, ஜூலை, ஆகஸ்ட் மந்த் காலை நீங்கள் செல் பண்ணலாம் இந்த இடத்துல. ம், எப்போ ம், உள்ளார ம், வருதோ, எப்போ இந்த இன்பிட்வீன் ரேஞ்ச் உள்ளார வருதோ, நெக்ஸ்ட் இப்போ வந்து உதாரணத்துக்கு இது மந்த் பிகினிங்காக இருக்குது அப்படின்னா கரண்ட் மந்தோட ஆப்ஷனை செல் பண்ணலாம் ஓப்பனா. ம், இல்லை ம், அது வந்து மந்தோட எக்ஸ்பைரிக்கு நியர்பை இருக்கு அப்படின்னா நீங்கள் ஆகஸ்ட் மந்தோட, இது ஆகஸ்ட் ஆகஸ்ட் மந்தோட நீங்கள் அந்த கால் ஆப்ஷனை நீங்கள் வந்து செல் பண்ணலாம். அப்போ கண்டிப்பாக வந்து ம், அது அந்த இது வந்து உங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படியே மார்க்கெட் திருப்பி மேலே வந்தாலும் கூட உங்களுக்கு வந்து டிகேல வந்து உங்களுக்கு பெரிய லாஸ் வந்திருக்காது. இன்னும் சொல்ல போனால் ப்ராஃபிட் தான் இருக்கும். நீங்கள் ஆகஸ்ட் மந்த்து இந்த டைமில் இது உள்ளார மார்க்கெட் உள்ளார வந்தப்ப அந்த ஆப்ஷனோட ப்ரைஸ் பாருங்கள், மார்க்கெட் க்ளோஸ் ஆனப்போ உங்களுக்கு முழுசாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100%மே அந்த செல் பண்ணவங்களுக்கு அது ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். அது வந்து நம்ம ம், ஒரு ஒன் மந்த் இது இந்த மாதிரி ரேஞ்ச் எப்போ கிடைக்குது, இப்போ நீங்கள் இன்பிட்வீன்லாம் நீங்கள் வந்து பண்ண முடியாது. ஒரு ரேஞ்ச் வெளியே போயிட்டு உள்ளார வர்றப்ப அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுக்கலாம், கீழே போயிட்டு மேலே வர்றப்ப அந்த ரிஸ்க் எடுக்கலாம். அந்த மாதிரி தான் நீங்கள் அதை இதை ஹேண்டில் ம், பண்ணணும். ம், இது உள்ளாரையே இருக்கே நான் செல் பண்ணுறேன்னு நீங்கள் பண்ணக்கூடாது. அது நமக்கு ஒரு கிளியர் ம், கட் வியூ இருக்கணும். அது வந்து ஒரு ட்ரெண்ட்லேருந்து கன்சால்டேஷன் போகுது, கன்சால்டேஷன்லேருந்து ஒரு ட்ரெண்டுக்கு போகுதுங்கிறப்ப மட்டும் நீங்கள் அந்த டிசிஷன் எடுக்கலாம். இப்போ நம்ம அந்த மாதிரியான டிசிஷன் எடுக்க முடியாது. இருந்தாலும் கூட இப்போ நீங்கள் இந்த மந்த்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மந்த்து செப்டம்பர் மாதத்தோட புட்டை இந்த இடத்துல நீங்கள் விற்றுருந்தீங்கன்னா, சப்போஸ் இந்த இடத்துல இங்கே மார்க்கெட் ம், க்ளோஸ் ஆயிருக்கு, இங்கே ஆகல, இதுவும் ஆகலை, ம், இங்கே தான் க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த ப்ரைஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல ம், நீங்கள் வந்து செப்டம்பர் மந்தோட புட்டை நீங்கள் வந்து மந்த்லி ஆப்ஷனை நீங்கள் செல் பண்ணியிருந்தோம்னா திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளார வர்றப்ப நீங்கள் எக்ஸிட் ம், ஆனால் கூட உங்களுக்கு பெரிய லாஸ் இருக்காது, ப்ராஃபிட் தான் இருக்கும். இதை இன்னொரு ம், விதத்துலையும் மானிட்டர் பண்ணலாம். இப்போ நமக்கு ம், ஆஃப்டர் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி தான் வந்து இண்டிகேட்டரு. நீங்கள் அதையுமே கூட இதில் பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இஸ்- நம்மளோட மார்க்கெட் தான் கீழே கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் எக்ஸிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா என்னைக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா 25 செப்டம்பரில் க்ளோஸ் ஆனது தான். ம், அதுக்கு ம், கீழே வரவே இல்லை. நீங்கள் அதுக்கு கீழே வரல. ம், ஆனால் அதே மாதிரி பாருங்க நிஃப்டி பாருங்க, ஆனால் 2 நாள் கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. 2 நாள் ம், கீழே க்ளோஸ் கரெக்ட். ஆயிருக்கு. கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ம், அப்போ நீங்கள் அதை கூட மானிட்டர் பண்ணி உங்கள் பொசிஷனை வந்து நீங்கள் வந்து ஒரு ஹோல்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள் இது தொடர்ச்சியாக மேலே தான் அந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுது. நான் ப்ரீவியஸ் மந்தோட லெவல் போட்டிருக்கேன். இப்போ கரெக்டாக பாருங்கள் அங்கே தான் வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி கூட அங்கே தான் ரிஜெக்ட் ஆகுது. அப்போ இதுக்கு மேலே அது போகணும். ஆக்சுவலாக ப்ரீவியஸ் மந்த்தை நம்ம பெருசாக எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு கம்ப்ளீட்டட் மந்த்து. இருந்தாலும் வந்து மந்த் ஆன் மந்த் லாஸ்ட் மந்த்தை கம்பேர் பண்ணுவாங்கல்ல, அப்படி கம்பேர் பண்ணுறப்ப அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. ஆனால் இதை நம்ம பெருசாக ம், கன்சிடர் பண்ண வேண்டியது இல்லை. நம்ம வந்து நெக்ஸ்ட் ம், மந்த்தை வந்து அக்டோபரை வந்து கன்சிடர் பண்ணணும். அக்டோபர் எங்கே இருக்குன்னு ம், கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இந்த மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் என்ன நடக்க போகுதுங்கிறத கம்பேர் பண்ணுறப்ப அக்டோபர் இன் பிட்வீன் தான் இருக்குது. அப்போ முழுக்க முழுக்க நம்ம செப்டம்பரை மட்டுமே பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். இந்த இதில் செப்டம்பரை மட்டும் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறப்ப செப்டம்பரோட லோக்கு கீழே மார்க்கெட் வராத வரையும் அது செப்டம்பரோட ஓப்பனை போய் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதில் ம், ம், இதுதான் ஒரு நம்ம பார்க்குற ஒரு லாஜிக். இதில் வந்து இது வந்து நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து நீங்கள் எந்த ஸ்டாக்கை கூட நீங்கள் கம்பேர் பண்ணலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஏன் வந்து இவ்வளோ தூரம் மூவ் ஆனது மேலே மூவ் ஆகலை அப்படின்னா இன்னொரு லாஜிக் இருக்குது. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு எனக்கு தெரியல. பொதுவாக ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து லெஃப்ட் சைடு ஷோல்டர், ரைட் சைடு ஷோல்டர் ரெண்டு தான் ஃபார்ம் ஆகும். ஆனால் லெஃப்டில் ம், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஃபார்ம் ஆயிடும்.
ம், மூணு ம். லைன் ஃபார்ம் கரெக்ட். ஆயிருக்கு, மூணு ஷோல்டர் ஃபார்ம் ம், ஆயிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு ஈக்குவலண்ட்னு பார்த்தா இந்த ஷோல்டர் எடுத்துக்கலாம், இந்த பாட்டம் எடுத்துக்கலாம், இந்த பாட்டத்துக்கு இந்த பாட்டம் எடுத்துக்கலாம், இந்த டாப்புக்கு இந்த டாப்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ம், இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இதை கம்பேர் பண்ணுறப்ப ம், ப்ரீவியஸ் மந்த் ஆகஸ்ட்டுக்கு மேலே ஹோல்ட் ஆனால் மட்டும்தான் இது ஃபர்தராக வந்து செப்டம்பரோட ஓப்பனை தரும். ம், இல்லைன்னா ம், ஃபர்தராக இது மாதிரி இன்னொரு பாட்டம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பாட்டம்னா நம்ம இந்த விக்கில் எல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. இந்த ஓப்பன் க்ளோஸ் இந்த இடத்துலயே நம்ம அதெல்லாம் கொஞ்சம் மானிட்டர் பண்ணலாம். இந்த ஓப்பன் இங்கே க்ளோஸ் இருக்கு, அந்த க்ளோஸ்க்கு பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகி இன்னைக்கு அதுக்கு அதுக்கு பக்கத்தில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் இதை வந்து நம்ம பெரிய கன்சிடர் பண்ண முடியாது. ஒரு ரொம்ப ஷார்ட் டேர்மாக ஒரு நாள் 2 நாளுக்கான டிசிஷனாக அதை எடுக்கலாமே ஒழிய ஒரு மந்த்லி டிசிஷனுங்கிறது நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக எடுக்கலாம். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இதுக்கு மேலே இருக்கிற வரையும் நம்ம வந்து ஹோல்டு பண்ணலாம். நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருந்தாக்கா செப்டம்பரோட ம், லோ இந்த இடத்துல நம்ம விற்றுருந்தோம் அப்படின்னா ஹோல்டு பண்ணலாம். இந்த இடத்துல போய் விற்றுட்டு கீழே வந்தால் லாஸ் ஆகும், கண்டிப்பாக லாஸ் ஆகும். அது இன்னும் இப்போ பண்ணாதீங்க. இதுக்கான ம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நெக்ஸ்ட் மாதத்துலேயே அடுத்த மாதத்துலேயே எப்பயோ வரும். அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் அந்த மந்த்லி ஆப்ஷனை செல் பண்ணி ஹோல்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பாக நீங்கள் இதில் பார்க்கலாம் ஜென்ரலாக. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து ஏன் இதை ப்ரைஸ் எல்லாம் நம்ம நம்பலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஜூலைக்கு உள்ளார வந்துருச்சு. திருப்பி வந்து ஒரு நாள் மார்க்கெட் வந்து நல்லா பவுன்ஸ் ஆகுது. கரெக்டாக எங்கே ரிஜெக்ட் ஆயிருக்கு? ஜூலையோட க்ளோஸில் போய் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ம், ம், ஜூலையோட க்ளோஸில் போய் ரிஜெக்ட் ஆகி அங்கேருந்து தான் கீழே வந்து ம், இப்போ இந்த இந்த லைன் எல்லாம் கண்டிப்பாக அது ரெஸ்பெக்ட் பண்ணுது. அந்த லெவல் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். பேங்க் நிஃப்டி இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நிஃப்டி தான் வீக்கராக இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து மேலே மேலேயே ஹோல்ட் ஆச்சு. உங்களுக்கு பேங்க் நிஃப்டி கண்டினியூஸாக ம், ஹோல்ட் ஆச்சு. ம், ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டியை வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க, பெருசாக மேலே கொண்டு போல. ஆனால் அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, செப்டம்பர் மாதத்தோட ரேஞ்ச் உள்ளாரே கொண்டுட்டாங்க. அப்போ நீங்கள் லாஸ்ட் இயரில் நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் லாஸ் தான், பேங்க் நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் லாஸ் தான். ஆனால் இன்பிட்வீன் பாருங்க உங்களுக்கு ஜூலைலாம் அது லாபம், ஜூன் ஜூலைலாம் லாபம் முடிஞ்சிச்சு. ம், ஆனால் பேங்க் நிஃப்டி செப்டம்பர் டு செப்டம்பர் கம்பேர் பண்ணிங்கன்னா நஷ்டமாயிடுச்சு. ம், செப்டம்பர் டு செப்டம்பர் கம்பேர் பண்ணுறப்ப லாஸ். அப்போ என்ன பண்ணுறாங்க, நம்மளை வந்து மைண்டை வந்து பேங்க் நிஃப்டி சைடில் இருக்கிற மாதிரி காமிச்சு நிஃப்டியை வீக்கான ம், மாதிரி இதை பாசிட்டிவாக வச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். ரெண்டுலேயும் டெபாசிட் பண்ணியிருந்தாலும் இங்கே ஜீரோ தான். அப்போ ம், நம்ம கரெக்ட் டைம் வந்து நம்ம இப்போ இதே இது வந்து பாருங்க, இப்போ இந்த ம், இடத்துல தான் யாராச்சும் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் 50,700 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து லாஸ் கிடையாது. ம், ம், அவங்களுக்கு ஒன்றும் பெரிய லாஸ் கிடையாது. அவங்க லாபத்தில் தான் இருப்பாங்க. அப்போ நம்ம எந்த இடம் நம்ம டெபாசிட் பண்ணுற பிளேஸ் எது அப்படின்னா அந்த அவங்க பெரிய இன்வெஸ்டர் எங்கே ப்ரைஸை வந்து கண்டினியூஸாக மூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு சின்ன லாஜிக்கை வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கிறோம். அப்போ நம்ம வேற ஒன்றும் அவங்க அவங்க எப்போ எவ்வளோ பணம் கொண்டு வராங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பண்ணுறாங்கங்கிறதுலாம் எதுவுமே நமக்கு தெரியாது. ஒரு இமேஜின் வேணால் பண்ணிக்கலாம், நம்ம வேணால் அதை தான் சொல்லிக்கலாமே இல்லையா. கரெக்டான பொசிஷனுங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான், ப்ரைஸ் மட்டும் தெரியும். அந்த ப்ரைஸை வச்சு எப்படி ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட லாஜிக்கு. அது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கணும், நமக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடும் நம்ம இதில் பண்ணிக்கவும் கூடாது. அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா லாஸ்ட் இயரோட ப்ரைஸ் லாஸ்ட் மந்தோட ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸ் வீக்கு ப்ரீவியஸ் மந்த் இந்த மாதிரி தான் கம்பேர் பண்ணுவோம். ஆனால் அதுவும் ம், பண்ணலாம். அது வந்து ரொம்ப ஷார்ட் டேர்மாக நம்ம பண்ணுறது, ஒரு லாங் டேர்முக்கு பண்ணுறதுக்கு ம், வந்து பார்த்தீங்கன்னா இதில் பண்ணலாம். இப்போ இதுலலாம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும். அது எந்த ஸ்டாக்லலாம் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணி டெய்லி நீங்கள் அதுக்கு ரிஸ்க் எடுத்துனீங்கன்னா நீங்கள் அதை வந்து ஒன் டே பிரேக் அவுட்டில் கூட எடுக்கலாம். ஒன் டே பிரேக் அவுட் எடுத்து திருப்பி உள்ளாரே வந்துச்சுன்னா எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துடலாம். அப்போ நமக்கு ரொம்ப ரிஸ்க் கம்மியாக இருக்கும். இல்லை நான் இன்னும் கன்ஃபார்மாக போகிறேன், வீக்லியில் போகிறேன் அப்படின்னா வீக்லியில் போகிறப்ப நமக்கு கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தரோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி இதை ஹோல்டு பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். இதை வந்து வேறு வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எல்லாமே நீங்கள் செக் பண்ணலாம். இதில் எல்லாத்துக்குமே அது வந்து உங்களுக்கு அதாவது என்ன ஒரே ஒரு விஷயம்னா இப்போ நமக்கு வந்து என்ன, நமக்கு எப்போ அது மூவ் ஆகும், எப்போ அது கன்சல்டேஷன் போகுங்கிறதெல்லாம் நம்ம நம்ம 1000 பேசினாலும் கூட
ரியாலிட்டியில் நம்மளால் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதோட பயணிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம் ஜென்ரலாக. இப்போ எனக்கு தெரிஞ்சு ம், நம்ம யாருமே வந்து ஒரு சேம் பிஸ்னஸில் உள்ளவங்ககிட்ட நம்மளோட பிஸ்னஸை வந்து பெருசாக வந்து டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டோம். லாப நஷ்டத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டோம். என்ன காரணம்னா அந்த ம், அவங்க யார் என்ன ப்ரொஃபஷனலோ பிஸ்னஸில் இருக்காங்களோ அந்த நாலேஜ் அவங்களுக்கு போதுமான நாலேஜ். ஆனால் நமக்கு மார்க்கெட்டில் மட்டும்தான் எல்லாரும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்களை நம்ம வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறதுக்கான முதல் காரணமே வந்து என்ன காரணம்னா, இதில் வந்து நம்ம யாருமே ஒரு முடிவுக்கு வர முடியாதுங்கிற காரணத்தினால தான் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வர முடியுமாங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ம், ஏன் ஏன் நான் நான் ட்ரேட் பண்ணுறேன், எனக்கு என்ன லாபம் தேவை இருக்கோ என்னால் அதை எடுக்க முடியும், நான் இன்னொருத்தர போய் அதை கன்சல்ட் பண்ணவே வேண்டியது இல்லை அப்படின்னா, நம்மள மாதிரி ஒரு கம்யூனிட்டி வந்து வந்திருக்கே வரவே வராது. ஆனால் அது அது மாதிரி யாருமே வர முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நம்ம அதற்கு 1000 காரணங்கள் நம்ம சொல்லிக்கலாம். வேறு வேறு பேராமீட்டரில், ஏன்னா இது வந்து ஒரு டைனமிக்காக இதோட இது வந்து உங்களுக்கு அந்த மேட்ரிக்ஸ் வந்து அது அப்படி தான் இதில் அமைஞ்சிருக்கு. யாருமே ஒரு ஃபிக்ஸடாக இதை இப்படி 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 இப்படின்னு கொண்டு வந்துட முடியாது. அது உள்ளார நம்ம சில ஃபார்முலா சில விஷயங்களை வந்து நம்ம அடக்குறோம். அதில் நமக்கு ஈஸி டு ஃபாலோங்கிறது ஒன்று வேணும். அதை தான் நம்ம வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணணும். அதோட நம்ம பயணிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கணும். இப்போ நம்ம காம்ப்ளிகேட் பண்ணால் கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் வந்து கிடையாது. நம்ம காம்ப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டாலே மார்க்கெட்டில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ட் டேர்ம் தான் டிசிஷன் மேக்கிங் தேவைப்படுது. அப்படிதான் நம்ம பொதுவாகவே மார்க்கெட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளால பெருசாக ஒரு விஷயத்தை ஹோல்டு பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி நம்ம லூஸ் பண்ணிடுறோம். இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராடேல நல்லா மேனேஜ் பண்ணலாம். பொசிஷனலில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுறது அதே நாலேஜை வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். அப்போ ஒரு பொசிஷனலையும் இன்ட்ராடேயும் ஒருத்தர் மேனேஜ் பண்ணுறாருன்னா அது ரொம்ப 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 டஃப்பு. அது வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லாத்துக்கும் அது வராது. அதில் வரணும்னா அதுக்கு அது நிறைய நிறைய பேராமீட்டர்ஸ் தேவைப்படும். அப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு பேராமீட்டரை வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம வியூ வச்சுக்கிட்டோம்னா அதோட நம்ம பயணிக்கலாம். நம்மளோட மூளையை யூஸ் பண்ணாமல் அது என்ன சொல்லுதோ அது பேஸ்டாகவே நம்ம வந்து மூவ் பண்ணா பெட்டராக இருக்குங்கிறது தான் என்னோட இது லாஜிக்காக இருக்கும் ஜென்ரலாக. அதை பேஸ் பண்ணி தான் இதை யோசனை பண்ணது. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் ம். கேளுங்க. கோபிகிருஷ்ணன் சார் கையை தூக்கிறீங்க, பேசுங்க நீங்க.